ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் இருக்க இட்லி மாவு வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இது. எல்லாருக்கும் தெரியும், மாவு அரைச்சி தான் அதெல்லாம் பண்ணுவாங்க. இருந்தாலும் என்னோடய ஸ்டைலில் நான் இட்லி மாவில் தான் இந்த பணியாரம் பண்ணேன். இனிப்பு பணியாரம் தான் பண்ணேன். எப்போயுமே நான் வீட்டில் வந்து மாவெல்லாம் அரைச்சி பணியாரம் பண்ண மாட்டேன். இது மாதிரி இட்லி மாவு இருந்தாவே பண்ணிடுவேன். அதுக்கு ஒரு மிக்ஸி பவுல் எடுத்துக்கோங்க, அரை மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க, 3 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. அதை போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு அது கூட வெல்லமும் ஆட் பண்ணிக்கோங்க. வெல்லத்தையும் நல்லா அரைச்சிட்டு, வெல்லம் அடிபடலை நான் கொஞ்சம் மாவு ஊற்றி அதையும் நல்லா ஆட்டிக்கோங்க. அதை அரைச்சிட்டு அந்த இட்லி மாவோட தூக்கி ஊற்றி கலந்துக்கோங்க. இனிப்பு தேவைன்னா உங்களுக்கு பார்த்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி நான் இன்றைக்கி எனக்கு இனிப்பு பத்தலை, அதுக்கேற்ற மாதிரி நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன். மாவு கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சு, அதனால் 2 ஸ்பூன் ரவையும் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா கலக்கிட்டு பணியார சட்டியை எடுத்து வச்சு அதில் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் மேலாப்பில் தூவி, மேலாப்பில் இல்லை நிறையாவே தூவுங்க. நிறையா ஊற்றுனீங்கன்னா நல்லாயிருக்கும், கொஞ்சமாக ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக ரஃபாக இருக்கிற மாதிரி இருக்கும். நிறையா ஊற்றுனீங்கன்னா அந்த எண்ணெயிலே பொரிஞ்சு நல்லா மொறுன்னு வெளியில் மொறுன்னு உள்ளே பசன்னு இருக்கும். இது மாதிரி நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அந்த பணியாரம் கலந்து வச்சுருக்குள்ள மாவு அதையும் தூக்கி அதில் ஊற்றுங்க. ஒரு குழியிலையாக ஊற்றுங்க. அந்த ஒரு குழியும் ஊற்றி முடித்ததுக்கப்புறம் ஒரு மூடியை போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. மூடி வச்சு ஒரு 5 செகண்ட் கழித்து திருப்பி ஓப்பன் பண்ணிங்கன்னா பணியாரம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதை அப்படியே திருப்பி போட்டுருங்க. நம்ம இட்லி மாவில் இவ்வளோ அழகாக பணியாரம் சுடலாம். நம்ம வீட்டில் வந்து இதுக்குன்னு மாவெல்லாம் அரைக்கணும்னு இல்லை, இட்லி மாவு இருந்தாலே போதும். நீங்களும் இது மாதிரி உங்கள் வீட்டில் இருந்த இட்லி மாவை வச்சு இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக வரும். உங்கள் வீட்டில் இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி மாவு இருந்தால் போதும். மூடி போட்டு வேக வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா அதை அப்படியே திருப்பி போட்டிங்கன்னா பணியாரம் ரெடி ஆகிரும். ரொம்ப குண்டான அழகாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பார்க்குறவங்க ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டு போங்க கண்டிப்பாக என்னோடய சேனலுக்கு. அப்போ தான் நான் வந்து நிறையா வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாகவும் இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் ஆன் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ.